நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்புறம் ஒரு நண்பர் நம்ம டெலிகிராம் குரூப்பில் எஸ்ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாக்கை நம்ம வந்து இப்போ வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு 5 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 5 to 10% ஏறிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் கரெக்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்கு. அது ஒரு 5 ஸ்டாக் முக்கியமான ஸ்டாக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வார் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரலங்க. இப்போ என்ன நடக்கும்னு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் காலையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரு. லாஸ்ட் 1 வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட முடியல. லாங் ட்ராவல்னால வந்து பார்த்தீங்கன்னா, சில பர்சனல் ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட முடியல. அது நிறைய நண்பர்களுக்கு நமக்கு தெரியும். டெலிகிராம் குரூப் நண்பர்களுக்கு. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு டவுனு. நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு டவுனு. எல்லா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டவுனாக தான் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது இன்றைக்கி. இந்தியா விக்ஸ் மட்டும்தான் ஏறி இருக்குது இன்றைக்கி. அதுக்கப்புறம் சில இண்டெக்ஸில் வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் இன்றைக்கி கடுமையான ஒரு நல்ல செல்லிங்கு. எனர்ஜி தவிர பாக்கி எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற எஸ்ஐபி முறையில் எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நான் வந்து அப்படி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க முக்கியமான ஸ்டாக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு மட்டும் நான் ரவுண்ட் அப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 98 ஸ்டாக் இருக்குன்னா 100 ஸ்டாக் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வச்சுருக்கோமோ, நம்ம ஒரு 15K போடுற மாதிரி இருக்கும், இல்லை 20K போடுற மாதிரி ஒரு பிளானிங் வச்சுருப்போம். எதில் கம்மியாக போட்டிருக்கோமோ அந்த மார்க்கெட் ஸ்டாக்கில் நான் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக வேண்டியது நிறையா இருக்குது. என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 30,000 போகும்போது தான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் வச்சிருக்க ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஷார்ட் டர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். நான் ஷார்ட் டர்ம் போர்ட்ஃபோலியோவில் வந்து சிண்டால்ஸா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு எனக்கு இந்த ஸ்டாக்கு. சில ஸ்டாக்கோட முக்கியமான தகவல் இருக்குது, நம்ம பார்க்கலாம். HV இன்ஃப்ரா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 519 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. கண்டினியூ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து ஆர்டர் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஸ் இன்ஃப்ரா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப வீக் தாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. புதுசாக வந்த ஒரு IPO தான் இந்த ஸ்டாக்கு. ஒரு 800 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அதாவது மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான ஆர்டரும் சொல்லலாம், மிகப்பெரிய ஆர்டரும் சொல்லலாம். இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அதுக்கப்புறம் ஒரு 2 ரிசல்ட்டுக்கு வந்திருக்கு முக்கியமான கம்பெனி. நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக்கும் சொன்ன பார்த்தீங்களா, அது 5 ஸ்டாக்கை நம்ம பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு பார்த்தீங்களா. அன்றைக்கி நியூஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறினுச்சு. அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ நிஃப்டி இறங்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த கேப் ஃபில் பண்ணணும். இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி முறையில் வாங்கலாம். பொறுமையாக வாங்க, அவசரப்பட வேண்டாம். எப்போனா மார்க்கெட் எங்கேயும் போகாது. பொறுமையாக வாங்க, பல்காக வாங்காமல் பொறுமையாக வாங்க. நல்ல ஒரு டவுனில் இருந்துச்சுன்னா பல்காக வாங்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பார்க்க போகிறதுனா ICICI Prudential AMC. இது வந்து புதுசாக IPO வந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா IPO வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. லார்ஜ் கேப் ஸ்டாக்குங்க அது. ஸ்டாக் P50 வேல்யூஷன் ரொம்ப ஹையில் தான் இருக்குது. ROC ROE நல்லா இருக்குது. நிறைய நண்பர்களோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த IPO வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்ல ஒரு ஹையில் போயிருக்குங்க. இதில் ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரோட பார்த்தீங்கன்னா 2 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 75லேருந்து 76 ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 763 கோடி தான். லாஸ்ட் குவார்ட்டரோடையும் கம்மியாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் இயரோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. நல்லாவே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் சொல்லலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கிருஷ்ணா போஷம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சொல்லப்போனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குங்க. ரொம்ப கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் நம்ம எப்போதுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் இறக்கத்துலேயும் ரொம்ப அதிகமாக இறங்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஏற்றத்துலேயும் நல்லாவே ஏறும் இந்த ஸ்டாக்கு. பேஸ் வேல்யூ 10. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1க்கு மேலே நம்ம ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே, அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. அண்டர் வேல்யூ தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைடு வேலேருந்து நல்ல ஒரு இப்போ ரீசெண்டான ஸ்டாக் மூவ்மெண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்லாம் இந்த ஸ்டாக்கும் ஏறி இருக்குது. எப்போதுமே நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம்னா அது மூவ்மெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும்.
இப்போ மார்க்கெட் ஏறும்போது நம்ம ஸ்டாக் ஏறலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ரெட்டிலே இருக்கும். அதனால் எப்போவும் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு போது நல்ல ஒரு மூமெண்டம் ஸ்டாக்கை வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தா அதுக்கு நல்ல ஒரு நமக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ரிசல்ட்டை பாருங்கள். இதோட ரிசல்ட்டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 755 கோடி அருமையாக பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயர் அருமையான ஒரு சேல்ஸு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 11 நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 33 கோடிலேருந்து 83 கோடி. நல்ல ஒரு அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டுக்கு. அது முக்கியமான காரணம் என்ன, டேக்ஸ் வந்து இவங்க பே பண்ணல. மைனஸ் அது முன்னாடி நல்லா அதிகமாக டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அதிகமாக கூடியிருக்கு. இந்த 2 ஸ்டாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கு இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய ரிசல்ட் வரும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று நம்ம பார்க்கலாம். அடுத்தது நான் சொன்ன ஒரு 5 ஸ்டாக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5 ஸ்டாக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பேங்க் சொல்லலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன்லாம் கிடைக்கிது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்லேருந்து இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவர்னால ஏறிருக்கு. எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார நியூஸ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஆனுச்சு. நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கேப் ஃபில் பண்ணும்போது வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பிடிச்சோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். HDFC பேங்க்கு நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ரெசிடென்ஸை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு. இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது கீழே வருமானு தெரியல. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேங்கை பற்றி நிறைய நண்பர்களுக்கு தெரியும். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆட்டோ செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3.5% நல்ல ஒரு டவுனு. ஆட்டோ செக்டாரில் இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு. ஒரு 200 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்குன்னு சொல்லலாம். மற்ற ஆட்டோ ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் இருக்குது. மஹிந்திரா, மாருதி, டிவிஎஸ், ஹீரோ ஹோண்டா, டாடா மோட்டார்ஸ் எல்லாமே ஹையில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தாங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாதத்துக்கு அப்படிங்கிறவங்களுக்கு. இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட்லாம் வரட்டு நம்ம பார்க்கலாம். அசோக் லைலாண்ட் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருக்குது. ரீசெண்டாக நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் இருக்குது. இதோட நம்ம சார்ட்டை நம்ம பார்க்கலாம் டெக்னிக்கலாக. சாம்பிள் டேட்டா தாங்க நான் காமிக்கிறேன். எந்த ஒரு ஸ்டாக்குமே ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சாம்பிள் டேட்டா தான். நான் சொல்கிறதுக்காண்டி நீங்கள் போய்ட்டு உடனே வாங்கிடாதீங்க. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிடென்ஸை சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் ஃபில்லிங்கு. இந்த கேப் ஃபில் பண்ண வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அசோக் லைலாண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விபிஎல் வருண் பெவரேஜ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருக்குது. ஆல் டைம் லோவிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் டாப் போட்டு பிரேக் அவுட் பண்ணி இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி, கோகோ கோலா அந்த மாதிரிக்க சேல்ஸ் பண்ணுறாங்க. வருண் பெவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிங்க. 1,45,000 கோடிக்கு மேலே உள்ளது. இப்போ ஒரு நல்ல ஒரு டவுனில் இருக்குது. ப்ரீவியஸ் அதாவது பாஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கு 94 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ ஒரு கரெக்ஷனில் இருக்குது. இந்த ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனால் ஸ்டாக் நல்லா டவுனில் இருக்குது. இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டோட நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேணாமான்னு உங்கள் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் இருக்குது. FMCGயில் உள்ள செக்டாரில் இந்த ஸ்டாக் வரும். அடுத்தது நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற ஸ்டாக்கு ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் உள்ள ஸ்டாக்கு ஆனந்த்ராஜ். இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக்கு டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கு நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ கண்டினியூ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். இதோட நம்ம சார்ட்டை பார்க்கலாம். ஆனந்த்ராஜ் இது சாம்பிள் டேட்டா தான். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப் ட்ரெண்ட் கிடையாது. முக்கியமான ஒரு ப்ரீவியஸு சப்போர்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. டே க்ளோசிங் தான். வீக்லி க்ளோசிங் வந்து வந்தால் இன்னும் இறங்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா NSTL. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா IPO வந்த ஸ்டாக்கு NSTL எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய டைம் இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனால் ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கல இன்னும் ஒரு 40% 30% மேலே டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கும் ரிசல்ட் வரட்டும். இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் நிறைய டைமும். இதுவும் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. NSTL நம்ம பண்ண சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீவியஸ் வந்து அது IPO வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு மூமெண்டம் போயிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க என்கிட்ட டெலிகிராம் குரூப்பில் அடிக்கடி இந்த ஸ்டாக்கு கீழே வருமான்ட்டு. நல்ல ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43% வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து அந்த ப்ரீவியஸு லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதை ரீடெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த சப்போர்ட்டை உடைக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
நம்ம ஒரு 5 ஸ்டாக்கு பார்த்துருக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், அசோக் லைலாண்டு, விபிஎல், ஆனந்தராஜ், என்எஸ்டிஎல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, அதுக்கப்புறம் மிட் கேப் இருக்குது. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்குமே பை காலோ செல் காலோ கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி நண்பர்களே.